Hi guys, Turbo Mechanic here. ஸோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் vlog. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஏதோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியா கோஸ்டல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒஃபிஷியலி. வீட்டில் பூஜையை போட்டாச்சு, வீட்டில் பாய் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஆப்பு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரியல. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து கத்திப்பாரா பைக் பார்க்கிங்கில் வச்சுருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம் ரைடர்ஸ் வராங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:23, அங்கே 4:30 இருக்கணும். நானே லேட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஒரு 5:30 கிளம்பி அப்படியே ஈஸியாக பிடிச்சி ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் தான் போகணும். ஸோ ராமேஸ்வரம் போயிட்டு அப்புறம் டே 2 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ அதை அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஏ கைஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சந்தோஷ், அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரி டு கொச்சி வரைக்கும் நம்மளோட இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ அவரும் vlogs எடுப்பார், அப்புறம் நம்மளும் எடுப்போம். ஸோ யா கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திக் சார் இருக்கார் பர்க்மேனில். ஹாய் சொல்லார் பாருங்க. நாங்கள் வந்து இன்டர்காமில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ரோட் சார் இது? அந்த இது தானே கலைஞர் அக்கரை ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ ரைட் எடுத்தோன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். திருவன்மையூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் நாங்கள் கத்திப்பாராலேருந்து வந்தனால சரி இப்படியே வந்துட்டோம். ஸோ ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டிகேல தான். இதோட எனக்கு தெரிஞ்சு அப்படியே நான் ஸ்டாப் எம்டிகே ஓட்டிடலாம், இல்லை நடுவில் எங்கேயா பிரேக் வேணும்னா நாங்கள் பிரேக் எடுப்போம். வாவ், இந்த வண்டி பாருங்களேன், ஸ்க்ராம் 535. வாவ், சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் என்ன நல்லா வித்தியாசமாக இருக்கே. ஸோ இவர் தான் வந்து கார்த்திக் சார். ஹாய் சொல்லுங்கள் சார். ஈஸியரில் மோசமாக தான் ஓட்டுவாங்க. பார்க்குறீங்களே கார் எப்படி போகலான்னு. நம்ம தான் சேஃபாக போகணும். ஸோ சார் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காரு, நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன் இப்போது. சார் எங்கே சார் நிறுத்துறது? ஐயோ, நேராலாம் இல்லை, இதான் இங்கே விட்டுறேன், இதுக்கிட்டே விட்டுறேன். நீங்களும் இங்கே விட்ருங்க. என்ன சார் என் பகலே விட்ருங்க சார் ப்ளீஸ் சார், முடியல. ஐயோ, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு இப்போது வந்தாச்சு. ரெஸ்ட்டை போட்டுட்டு இப்போது நம்ம சந்தோஷ் ப்ரோ பேஷன் பின்னாடி இருக்காப்புல, இதோ தெரியுதுல்ல. ஸோ இவர் இப்போ இதோ வருவார் பாருங்க. ஸோ நம்ம ப்ரோ இங்கே இருக்காப்புல, எல்லாம் பேக் பண்ணி பக்காவா. ஸோ ஏ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் போகிறோம். 147 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. கடலூர் வழியாக போய் நான் ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ நான் vlog கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். செமையாக வெயில் வேறு அடிக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டா, ஓ இப்போ நானும் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா காலில் கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர். ப்ரோ வந்து பின்னாடி வந்துட்டுருக்காரு, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது என்ன ப்ரோ, இது என்ன ரோடு? இது என்ன NH32, ஆனால் அது இடம் பேர் தெரில. குடிக்காடுன்ட்டு ஏதோ ஒரு ஊர் போட்டு போட்டுருந்தது. ஸோ லெஃப்ட் எடுத்தால் சிதம்பரம். ஸோ நம்ம அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கடலூர் டு சிதம்பரம் ரூட். ஸோ அப்படியே நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாகப்பட்டினமில் ஒரு ஹால்ட் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி 2 பிரேக் எடுப்போம். ஸோ 2 பிரேக் எடுத்துகிட்டு நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே வேணால் லஞ்ச் பண்ணலாம் மோஸ்ட்டாக, பிகாஸ் 1 மணிக்கு போகிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நொச்சிக்காடு சிதம்பரம். ஸோ நாகப்பட்டினம் போயிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து கருவின்னு ஒரு ஊர். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா கியரை போயிட்டுருக்காரு.
வண்டி 2 வண்டி இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளம்பி போக போகிறோம். ஸோ இப்போ தான் பிரேக் ஒரு 1/2 hour எடுத்தோம். இங்கேருந்து ரூமுக்கு, அதாவது ராமேஸ்வரமில் இருக்கிற நம்ம ஸ்டே பார்த்திங்கன்னா 315 kilometers. ஸோ நாகப்பட்டினமில் போய் லஞ்சில் தாண்டி கூட இங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் வந்தாச்சு. ஸோ நம்ம ப்ரோ பின்னாடி வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து நிறுத்தியாச்சு வண்டியை. கேமரா ஆன் பண்ணுறாரு. கேமரா ஆன் பண்ணுறாப்புல தலைவர். 2 வண்டி. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு என் இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே ஓகே கைஸ், இப்போது இந்த ஊர் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி தாண்டி வந்துட்ருக்கோம். லெஃப்ட் போயிருந்தால் வேளாங்கண்ணி. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ரூட்டாகவே எடுத்திருக்கோம், இன்னர் ரூட் எடுக்கலை. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னும் 248 kilometers கைஸ். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு கண்டென்ட்டே வரல. 2-3 கண்டென்ட் வந்து இதே நான் தான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணல. டைம் வந்து 2:17. ஸோ அங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலி நடுவில் வந்து மழை பேஞ்சுது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும், ரெயின் கியர்ஸை போட்டுக்கிட்டோம். அப்புறம் இது ரெயின் கியர் வந்து பேக்குக்கும் போட்டோம். பேக்குக்கு போட்ட உடனே மழை வந்து நின்றுச்சு. அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே என்னடா இது அப்படின்ட்டு நான் தான் சந்தோஷ் ப்ரோ கிட்ட சொன்னேன். ப்ரோ அதெல்லாம் இல்லை, போட்டு போய் விட்டுருங்க, நம்ம சென்னையில் இது பண்ண வேண்டியது நம்ம தான் பண்ணல, வெயில் அடிச்சதுனால அப்படி இப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ ஆனால் இப்போ மழை. ஸோ இன்னும் ராமேஸ்வரம்க்கு பார்த்தீங்கன்னா 216 kilometers. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக ரோடு ஒர்க்ஸ் இங்கே போயிட்டுருக்கு போல். ஸோ அதனால் ஒரே லாரியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் இருக்குது. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் வந்து கண்ணுக்கு தெரியல, எங்கெங்கே வருதுன்னே தெரியல. ஸோ அடுத்த பிரேக் இல்லை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஆர் என்ன கண்டென்ட் பேசுகிறதுனே தெரியல. ஏதோ நானும் போயிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நீங்களே பேசுறீங்களா? ஓ, என்னது கழுகா? ஓ, நல்லா இருக்குல்ல, நல்லா. இங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாக லேண்டில் இது பண்ணிட்டுருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு. டயரே இல்லை, சூப்பராக இருக்குது. ஆஃபீஸ்க்கு போடுற சட்டையை போட்டு ஸ்ப்ளெண்டர் தலைவர் போலாம். பாத்துட்டு சின்ன பொண்ணு தான். ஐயோ, வெக்கப்படுது. ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே ஒரு ஈசிஆர் சைடு லோக்கலா. ஸோ கைஸ் வந்துட்ருக்கோம். இருங்க நான் இன்னும் உள்ளே வரல. லோக்கல்ஸ் இருக்காங்களா? சும்மா பார்த்துட்டு ப்ரோ வண்டியிலே உட்காருங்க. இருங்க வண்டியிலே உட்காருங்க. வண்டி விட்டு போவேணா, பார்த்துட்டு அப்படியே விட்டுன்னு போட்டு வந்துடலாம். அதுக்கு மேலே போகாதீங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து இன்னும் 136 kilometers அப்படியே டக்குன்னு ஓட்டிட்டோம். இங்கே வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி போகுது போல், லைக் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. சரியான கூட்டம். சண்டே வேறு இல்லை, ஃபுல்லாக முஸ்லிம்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எந்த ஊர் இதுன்னு தெரியல, ஊர் பேர் தெரியல. கோட்டைப்பட்டினமா, கோட்டைப்பட்டினம் இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குல்ல.
ஸோ செம கூட்டமாக இருக்கீங்க. ஸோ இந்த சப்பரி கைஸ் வந்து எங்கள் பின்னாடியே வராங்க. கை காமிச்சாங்க, ஹாய் ஹாய்ன்னாங்க, ப்ரோன்னாங்க. பின்னாடியே வராங்க. ஒரே வழி விடுங்கடா, இருங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். பிளைண்ட் ஸ்பாட்டில் போய் நிற்கிறானே, ஐயோ என்னடா நீங்கள். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:49. ரொம்ப நிறைய பிரேக் எடுத்துட்டோம். பிகாஸ் என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா 60 போகுது, 65 போகுது, 70 80 போகலை. ஏன்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிட்டனால கிளச்சில் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது போல். ஸோ பயந்துட்டேன். ஏதோ ஒரு மூட்டை, சிமெண்ட் மூட்டை வந்தது. சரி எதுவும் வேறு எதுவும் நாயின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ கைஸ் இப்போ வந்து இன்னும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர்ஸ் அப்படியே இப்போ நான் ஸ்டாப் ஓட்டணும். ஸோ இந்த இந்த சன்செட்டை பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபாக் லேம்ப் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் இப்போ இறக்குவோம். பிகாஸ் இது இவ்வளோ மேலே இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது லோ பீம், ஒயிட் நான் வந்து லோ பீமாக செட் பண்ணியிருக்கேன். ஹை பீம் போட்டால் எல்லோ மரத்தில் அடிக்குது. ஸோ இருங்க, அதை ஏதாச்சும் செட் பண்ணியே ஆகணும். நம்ம நின்றுட்டே பண்ணுவோம். ஸோ அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேலே ஸ்கை. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ தப்பாக இருந்தா இல்லை கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சிக்காதீங்க. பட் ஃபஸ்ட் டைமில். ஸோ போக போக இன்னும் 19 days லெஃப்ட். ஸோ இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நிறையா vlog எடுக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. லைட்டு ஃபாக் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருதா கைஸ்? பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது. ஓகே ஹாய். வண்டி ஆஃப் பண்ணுங்க. ட்ரெயின் வருது. ஓய்யோ இல்லை ஐயோ இன்னொன்னா மறுபடியும் இல்லை சிக்னல் போட்டாங்க. ஏய் என்னப்பா, இருங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இது ஆமாம் எனக்கு இது வந்து கொடைக்கானல் ஆச்சு ஒரு வாட்டி. இருங்க பொறுமையா இருங்க. அது மண்டையில இடிச்சுக்க போதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ரைட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்தாச்சு. இப்போ காற்று வந்து செம்மையாக தள்ளுது. ரைட்டில் வந்து ஷோர் இருக்குது. லைக் இந்த சைட் ஃபுல்லாக தண்ணி. ஸோ அப்படியே எங்களை வந்து இப்படி தள்ளுது. இங்கே லெஃப்ட்டுக்காக தள்ளுது. ஸோ நாங்களும் அப்படியே ஆட்டிக்கிட்டு ஓட்டுறோம். ஏன்னா வண்டி வெயிட் கம்மி, இன்னொன்று லக்கேஜ் வேறு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ட் ஃபுட்டேஜ் வந்து 2 காணாமல் போயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். Day 2 வீடியோ வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and see you in the next video. Bye.